இன்றைக்கி எறா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலையை கிண்டிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க செதில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசா குச்சி எடுத்துட்டு மேல் பக்கம் நரம்பு இருக்கும், அந்த நரம்பை நம்ம எடுத்துடணும். பாருங்க, க்ரீன் கலரில் இருக்கும், எடுத்துருங்க. அடிப்பக்கத்துலேயும் அந்த மாதிரி நரம்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், எடுத்துருங்க. நீங்கள் அப்படியே எடுக்காமல் செஞ்சோம்னா அது நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் நம்ம க்ளீனாக எடுத்துடணும். ஈஸியாக வந்துடும் நமக்கு எடுக்க எடுக்க. பெரிய ரவா இருந்தாலும் சரி, சின்ன ரவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் ப்ராசஸ். இதை பாருங்கள், இதுக்கு மேலே சின்ன குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. எறாக்கு மேலே நரம்பு இருக்கும் பச்சை கலரில், அதை எடுத்துடணும் நம்ம. இது இந்த மாதிரி வருங்க. அந்த மாதிரி அடியிலையும் இருக்கும். நம்ம அந்த நரம்போட க்ரீன் கலரில் இருக்கும், அந்த நரம்போடு நம்ம சாப்பிட்டோம்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் க்ளீனாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி இப்போ மேலேயும் எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ பாருங்கள், எறாவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மஞ்சள் தூள் போட்டு அலசிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்கு போடுறோன்னா கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா போட்டு அலசிக்கலாம் ஒரு டைம். ஸோ எறாவை நம்ம இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதுதான் அந்த ப்ராசஸ்.